ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க சைக்காலஜி டெய்லி 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அதில் நம்ம 5வது கேள்வி தான் பார்க்க போறோம். அது முக்கியமான யூனிட் பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட், ஆளுமை மற்றும் அளவிடுதல் டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி ஒரு 4 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஹார்மோன் சார்ந்து அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருந்திருக்கும். இதில் நம்ம 5th கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க. சிறுநீரகத்தில் அதிகப்படியான குளுக்கோஸ் வெளியேறுதல். ஸோ சிறுநீர் வழியா அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து ஒருத்தருக்கு வெளியேறிட்டே இருக்கு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிளைகோசூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர், கிளைகோசூரியா, சிறுநீர் வெளியேறுது. ஸோ ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அதிகமாயிருது. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ரெண்டும் ஒன்று தான். ரத்தத்துல குளுக்கோஸ் அளவு அதிகரிச்சுட்டா அது ஹைப்பர் கிளைசீமியான்றாங்க. அப்படி ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் தான் சிறுநீர் வழியா வெளியேறிட்டே இருக்க போது இதை கிளைகோசூரியா அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? அதனால அப்போ ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னா பிளட்ல வந்து சுகரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அப்போ ஏ தான் வந்து இதுக்கான பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஏன்னா வந்து பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து நம்ம இந்த வீடியோக்கான ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அது மூலம் நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒருவர் அபாய சூழலுக்கு எதிர்வினை ஆற்றும் கார்டெக்ஸின் முன்புறத்தின் பெயர் யாது? ஸோ அட்ரினல் நம்ம பார்த்தோம். அட்ரினலை பொறுத்தவரைக்கும் அட்ரினல் மெடுலா, அட்ரினல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அதுல இந்த அட்ரினல் கார்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்டெக்ஸ்ல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு அபாயகரமான ஒரு சூழல் வந்து ஏற்படுது, அதுக்கு அவர் வந்து ஒரு எதிர்வினை ஆற்றுறாரு. அதுக்கு இந்த கார்டெக்ஸோட இருக்கக்கூடிய ஒரு முன்புற பகுதி தான் வந்து பயன்படக்கூடியதா இருக்கும். அதனோட பேர் என்ன அப்படின்றத வந்து கேட்டிருப்போம். அதனோட பேர் என்ன அப்படின்னா அமிக்தலா. பி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அந்த அட்ரினல் கார்டாக்ஸோட முன்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பேர் தான் அமிக்தலா. இது மூலமா தான் வந்து ஒரு அபாய சூழலுக்கு வந்து ஒருத்தர் எப்படி எதிர்வடி ஆடுறாரு அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அமிக்தலா. அடுத்து செகண்ட் கொஸ்டின். எந்த நாட்டில் தனிநபர் ஆளுமை கூறுகள் அதிகமாக காணப்படுகிறது என ஆப்ஸ்டெட்டின் கூறுகிறார்? பாருங்க, ஆப்ஸ்டெட்டின் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு. தனிநபர் ஆளுமைகள் வந்து எந்த நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப எந்த நாட்டை சொல்லியிருக்காரு? இங்கிலாந்து நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபருக்கான ஆளுமைகள் வந்து அதிகமாக காணப்படுதா யார் சொல்றாருங்க? ஆப்ஸ்டெட்டின் அப்படின்ற அந்த அறிவியல் அறிஞர் வந்து சொல்றாரு. அடுத்து மூன்றாவது கேள்வி. மனிதர்களை அகமுகன் புறமுகன் என பிரித்தவர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய ஒரு எக்ஸாம்ல இதை கேட்டிருக்காங்க. ஸோ மனிதர்கள் என்ன பண்ணியிருப்பாரு, அவங்களோட செயல்பாடுகளின் அடிப்படையில் அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தவர் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்க? யூங். உளவியல் அறிஞரான யூங் அப்படின்றவர் தான் வந்து மனிதர்களை அகமுகன் புறமுகன் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்திருப்பாரு. அடுத்து 4th கொஸ்டின். ஆளுமை சார்ந்த ஹிப்போக்ரட்ஸ் வகைப்பாடு என அழைக்கப்படுவது எது? ஸோ நிறைய வகைப்பாடுகள் நிறைய பேர் உருவாக்கியிருப்பாங்க. அதுல ஒரு ஆளுமையை சார்ந்த ஹிப்போக்ரட்ஸ் வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய வகைப்பாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? கேலன் அவர்களுடைய வகைப்பாடு தான். எது? கேலன் அவர்களின் வகைப்பாடு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். கேலன் அவர்களின் வகைப்பாடு தான் ஹிப்போக்ரட்ஸ் வகைப்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ கேலனை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனிதர்களை எத்தனை வகையா வகைப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ கேலன் என்பவர் மனிதர்களை எத்தனை வகையா வகைப்படுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலன் வந்து மனிதர்களை 4 வகையா வந்து வகைப்படுத்துறாரு. சீதா இதுக்கான ஆன்சர். அப்போ முதல்ல ஹிப்போக்ரட்ஸ் வகைப்பாடுனா கேலன் அவர்களுடைய வகைப்பாடு. இவர் அந்த கேலன் என்பவர் அப்படின்றவர் என்ன பண்றாருங்க, ஒரு மனிதரோட அந்த ஆளுமையை அப்படின்னு 4 வகையில வந்து வகைப்படுத்துறாரு. சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்கு மூஞ்சி, சிறிமுகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையா வகைப்படுத்துறாரு. ஓகேங்களா? ஸோ சிறுமூஞ்சி, அழுமூஞ்சி, தூங்கு மூஞ்சி, சிறிமுகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான வகைகள் வந்து அறிமுகப்படுத்துறாரு. யாருங்க? கேலன் தான் வந்து 4 பண்ணியிருப்பாரு. அடுத்து 6வது கேள்வி. கேலனின் ஆளுமை வகையில் குறைந்த மனவெழுச்சியுடன் அதிக உடல் வளம் கொண்டவராக கருதப்படுபவர் யார்? இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தோம், 4 வகையா பிரிச்சிருப்பாரு. சிடுமூஞ்சி பொறுத்தனா அவனுக்கு குறைந்த மனவெழுச்சி இருக்கும், அதிக உடல் பலத்தோட காணப்படக்கூடியவனா இருப்பான். இதே அழுமூஞ்சினா குறைந்த மனவெழுச்சி, குறைந்த உடல் வளம் அவனுக்கு காணப்படும். தூங்கு மூஞ்சினா பலமான மனவெழுச்சி அவனுக்கு அதிகமா இருக்கும், எப்பவுமே சோம்பேறித்தனமா இருப்பான். சிறிமுகத்தான் அப்படின்னா எப்போது எல்லாருக்கிட்டையும் மகிழ்வா நம்பிக்கையோட இருக்கக்கூடியவன் வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப இங்க குறைந்த மனவெழுச்சியுடனும் அதிக உடல் பலத்தோட யாரும் இருப்பான்டானா சிடுமூஞ்சி. ஸோ சிடுன்னு இருப்பாங்களே அவங்க வந்து பார்த்தோன்னா குறைந்த மனவெழுச்சி இருக்கும், கொஞ்சம் அதிக உடல் பலத்தோட காணப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு பிரிச்சிருப்பாரு. அப்ப ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர். அப்போ ஹிப்போக்ரட்ஸ் வகைப்பாடுன்னு யாரை சொல்றாங்க? கேலன் வகைப்பாடு சொல்றாங்க. அவரு 4 வகையா பிரிச்சிருக்காரு. அதுல குறைந்த மனவெழுச்சியும் அதிக உடல் வளமும் கொண்டவர் யாருன்னா சிடுமூஞ்சி தான். அடுத்து 7வது கேள்வி பாருங்க. கிரட்ச்மர் என்பவர் மனிதர்களை உடல் அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கிறார்? ஸோ கிரட்ச்மர் அப்படின்றவர் வந்து அந்த உடல் அமைப்பின் அடிப்படையில மனிதர்களை வந்து எத்தனை வகையா வந்து பிரிச்சு எடுக்கிறார்?
ஸோ அப்போ கிரச்மர் வந்து எத்தனை வகையாக பிரிச்சு எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட உடல் அமைப்பு, அவங்களோட முகம் எப்படி இருக்கு, அவங்களோட பாடி எப்படி இருக்கு, அவங்களோட ஷோல்டர் எப்படி இருக்குன்ற அடிப்படையில் அவர் வந்து 3 வகையான பிரிவுகளை வந்து ஏற்படுத்துறாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ 3 வகையான அந்த பிரிவுகளை ஏற்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, ஸோ ஒன்று உருண்டையான உடல். ஸோ உடல் வந்து உருண்டையா இருக்கும், ஒரு வட்டமான முகத்தை கொண்டவர்களா இருப்பாங்க. அடுத்து ஒல்லியான உடல். ஸோ உடல் வந்து அவங்களுக்கு ஒல்லியா காணப்படும், அவங்களோட தோள்கள்லாம் கொஞ்சம் ஒட்டி ரொம்ப ஒல்லியா காணப்படக்கூடிய ரெண்டாவது பிரிக்கிறாரு. அடுத்து திரண்ட பருத்த தசைகள், அதாவது ஒரு ஜிம்முக்கு ஒர்க் பண்ண எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மசில்ஸோட இருக்கவங்கள 3வதா பிரிக்கிறாரு. அப்ப கிரச்மர் எத்தனை வகையா பிரிக்கிறாரு? 3 வகையா பிரிக்கிறாரு. அவங்களோட உடல்வாக அடிப்படையில ரவுண்டான ஷேப்பு, ரவுண்டான ஃபேஸ், ஒல்லியான உடல், ஒல்லியான அந்த செஸ்ட் எல்லாமே ஷோல்டர்லாம் ஒல்லியா இருக்கும். சில பேர் மற்றவங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, நல்லா ஃபிட்னஸா இருப்பாரு. ஓகேங்களா? இந்த 3 வகையா தான் யார் பிரிக்கிறாரு? கிரச்மர் அப்படின்றவர் வந்து பிரிக்கிறாரு. கிரச்மரின் ஆளுமை வகைப்பாட்டில் உருண்டையான உடலும் வட்ட முகமும் உடையவர் எந்த வகை ஆளுமையை சேர்ந்தவர்கள்? பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிரச்மர் 3 வகையான ஆளுமைகளா பிரிக்கிறார்னு பார்த்தோம். ஒன்று உருண்டையான உடல், வட்ட முகம், ஒல்லியான உடல், ஒல்லியான உடம்பு, திரண்ட ஒரு பருத்த தோல் சதைகளை கொண்டவர் சொல்லிட்டு 3ஆ பிரிச்சோம். அதுல இந்த உருண்டையான உடலும் வட்ட முகமும் கொண்டவர் வந்து எந்த வகையில பிரிக்கிறார் அப்படின்னா, ஜைக்ளோதைம். அவரோட ஆளுமை என்னன்னு சொல்றாருங்க, ஜைக்ளோதைம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ மீதி 2 பேர் ஒல்லியான உடல், திறந்த பொருத்த அந்த ஃபிட்னஸோட இருக்கவங்க, அவங்க 2 பேர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீசோதைலம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? ஜீசோதைம் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஜைக்ளோ தைம் அப்படின்னு சொல்றாரு. யார? இந்த வட்ட முடிவும் உடல் உருண்டையான உடலும் வட்ட முகம் கொண்டவங்கள ஜைக்ளோ தைம் அப்படின்ற ஒரு ஆளுமை வகையில் வந்து பிரிக்கிறாரு. யாரு? கிரச்மர். அவரு 3 வகையா பிரிச்சிருக்காருன்னு பார்த்தோம். அதுல ஜைக்ளோ தைம் அப்படின்றது உருண்டையான உடலும் வட்ட முகமும். அடுத்து 9வது கேள்வி. 6 வித மதிப்புகளின் அடிப்படையில் 6 வகையான ஆளுமைகள் உள்ளன என கூறியவர். ஸோ மனிதர்களோட ஒரு 6 வகையான அடிப்படையில மதிப்புகள் எடுத்து வச்சுக்கின்னு இந்த மாதிரி 6 விதமான ஆளுமை பண்புகள் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கூறியவர் யார்? சூப்பர். யாருங்க? ஸ்பேரன்கர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். அப்போ 6 விதமான ஆளுமைகளை கூறியவர் யாருன்னா ஸ்பேரன்கர் அப்படின்றவர் தான் வந்து 6 விதமான ஆளுமைகளை வந்து கூறியிருப்பாரு. சூப்பர். ஸ்பேரன்கரின் ஆளுமை வகைகளில் பொருந்தாதது இப்பதான் மேல பார்த்தோம். ஸ்பேரன்கர் வந்து 6 வகையான ஆளுமைகளை குறிப்பிட்டிருக்காரு. அதுல பொருந்தாதது எதுன்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ இங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கொள்கை வகை ஆளுமை சொல்லியிருக்காரு. ஆமாங்க, கொள்கை வகை ஆளுமை கரெக்ட் தான். அழகுணர்ச்சி வகை ஆளுமை கரெக்ட் தான். சமூக வகை ஆளுமை, ஸோ ஒரு குறிப்பிட்ட சமூக வகை ஆளுமை கொண்டவங்களா இருப்பாங்க. அடுத்து விளையாட்டு ஆளுமை, இதை அவர் சொல்லலை. பொருளாதார ஆளுமை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ஆளுமை, அப்புறம் சமய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான இதுகளை சொல்றாருங்க. கொள்கை வகை ஆளுமை, அழகுணர்ச்சி வகை ஆளுமை, சமூக வகை ஆளுமை, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வகை ஆளுமை, அப்புறம் அரசியல் ஆளுமை, அப்புறம் சமய ஆளுமை, ஒரு ரிலிஜியன் சார்ந்த ஆளுமைன்னு சொல்லிட்டு 6 வகையா பிரிக்கிறாரு. அப்ப இதுல டி தான் வந்து பொருந்தாதது. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஒரு அபாய சூழலுக்கு எதிர்வினை ஆடுறப்போ அவங்களோட அந்த அட்ரினல் கார்டெக்ஸோட முன்புறத்தோட பெயர் எது செயல்படக்கூடியதா இருக்கும் அப்படின்னா அமிக்தலா அப்படின்றத வந்து செயல்படக்கூடியதா இருக்கும். எந்த நாட்டில் தனிநபர் ஆளுமைகள் அதிகமாக காணப்படுதுன்னு ஆப்ஸ்டெட்டின் சொல்றாரு அப்படின்னா இங்கிலாந்துல. மனிதர்களை அகமுகன் புறமுகன் சொல்லிட்டு யூங் அப்படின்றவர் தான் வந்து பிரிச்சிருப்பாரு. ஆளுமை சார்ந்த ஹிப்போக்ராட்ஸ் வகைப்பாடு அப்படின்னா கேலன் வகைப்பாடு. அவர் மனிதர்கள் எத்தனை வகையா பிரிச்சிருப்பாரு அப்படின்னா மனிதர்களை கேலன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா 4 வகையா வந்து என்ன பண்ணியிருப்பாரு, பிரிச்சிருப்பாரு. அந்த 4 வகையில குறைந்த மனவீழ்ச்சி, அதிக உடல் பலம் கொண்டவர்கள் யாரானா சிடுமூஞ்சி தான் வந்து அதிக மனம் கொண்டவர்களா பிரிச்சிருப்பாரு. அடுத்து கிரச்மர் அப்படின்றவர் வந்து உடல் அமைப்பின் அடிப்படையில் 3ஆ பிரிச்சிருப்பாரு. ஸோ உருண்டையான முகம், ஒல்லியான உடல், திரண்ட உடல் சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருப்பாரு. இதுல உருண்டையான உடலும் வட்ட முகம் கொண்டவர்கள் வந்து எந்த ஆளுமை வகையில வச்சிருக்காரு அப்படின்னா ஜைக்ளோதைம் அப்படின்ற ஆளுமை வகையில் வந்து வச்சிருக்காரு. அடுத்து 6 விதமான மதிப்புகளின் அடிப்படையில் 6 வகையான ஆளுமைகள் உள்ளனன்னு சொல்லுவார் யார் பார்த்தீங்கன்னா ஸ்பேரன்கர் தான் சொல்லியிருப்பாரு. அதுல எது வராது, விளையாட்டு ஆளுமை வராது. ஏன்னா கொள்கை வகை, அழகுணர்ச்சி வகை, சமூக வகை, பொருளாதார வகை, அரசியல் வகை, சமய வகைன்னு சொல்லிட்டு 6 வகையா அவர் வந்து பிரிச்சிருப்பாரு. ஓகே, இந்த வீடியோக்கான உங்களுக்கான கொஸ்டின் பாருங்க. லிபிட் மற்றும் ஒயிட் தலைமை பண்பின் ஆகியோர் தலைமை பண்பின் அடிப்படை ஆளுமை வகைப்பாட்டில் பொருந்தாதது எது? ஸோ லிபிட் மற்றும் ஒயிட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 3 விதமான தலைமை பண்புகளை சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அது உங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் எக்ஸ்ட்ராவே சொல்லிட்டாங்க. எத்தனை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். 3 வகையான ஒரு ஆளுமை பண்பு வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அப்படி 3 வகையான ஆளுமை பண்புகள்ல இங்க எது பொருந்தாம இருக்கு அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க, அதில் நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷனோட நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம எப்படி தமிழ்ல வந்து ப்ரீவியஸ் இயருக்கு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தோமோ, ஓகேங்களா, அதை நம்ம ஒரு ஃபுல் ரிவிஷன் வர கொடுக்க வேண்டியது இருக்கு உங்களுக்கு. ஏன்னா நான் இன்னொரு 5 கொஸ்டின் இருக்கு, அந்த 5 கொஸ்டின் நடத்திட்டு அந்த தமிழ் வந்து ஃபுல் ரிவிஷன் கொடுத்துட்றேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதே போல
சயின்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, அப்புறம் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் வந்து எங்கெங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோஸ் அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு புதுசாக வரங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.